ஹாய் பாலா, ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அண்ணா தான் வந்து இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச எல்லா காரியமுமே, அதே மாதிரி உடம்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுகமாக இருக்கும். ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருங்க. உங்களோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆகட்டும். ஃபஸ்ட்டு உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் திங்க் பண்ணுற எல்லா பாசிட்டிவ் திங்ஸுமே உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்போவுமே உங்கள் கூடவே இருப்போம். இந்த பர்த்டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. ட்ரீட் மறக்காமல் கொடுங்க, ஓகேவா? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பாலாக்கா. நான் மீட் பண்ணதுலேயே ஒரு ஸ்வீட்டஸ்ட் பர்சன் நீங்கள் தான். உங்ககிட்ட நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அண்ட் நம்ம நிறையா இடம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். உங்களை பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். உங்களோட ஒர்க்ஸ் அதெல்லாமே பார்த்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம், நிறைய ஃபன் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே பாலாக்கா. ஹை மேம். மேம் பற்றி சொல்லணும்னா, மேம் வந்து ஜஸ்ட் நார்மலாக வீடியோ போட்டாலுமே வந்து நல்ல ரீச் ஆகும். அதை தாண்டி வந்து மேம் வந்து ரொம்ப நார்மலாக இருப்பாங்க, நார்மலாக எல்லாத்தையும் பழகுவாங்க. மேமோட கேரக்டர் வைஸே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர், அதை தாண்டி வந்து மேமோட வே ஆஃப் என்கேஜிங் வித் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் அவங்களோட க்ரோத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ரீசன் நினைக்கிறேன் நான். ஸோ மேம் வந்து ஹெல்த்தியராக, ஹாப்பியாக இதே மாதிரி ஃபேமிலியோடு இருக்கணும்னு நானும் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே மேம்.